அபூபக்கருடைய அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சமம். அபூபக்கருடைய அவங்களுடைய கலிமா வந்து வெயிட் ஜாஸ்தியாக கிடையாது. அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லி ஆகணும். இந்த நயவஞ்சகத்துடைய தலைவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேருமே உஹது போருக்கு கூட தான் வந்தவனும், சமமாக தான் இவங்களை கூட்டிகிட்டு போயாகணும். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் ஈமான் கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் ஈமான் கொள்ளலைங்கிறது. அது அவன் அங்கேருந்து கமெண்ட்ரி கொடுக்குறான். அல்லாஹ் வந்திருக்கிறதுல பாதி பேர் ஈமான் இல்லாத ஆட்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ தனியாக அவங்கள பிரித்து சொல்லணும். ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏ டீம் அவர்களே, நம்பிக்கை கொண்ட பி டீம் அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், இது அவங்களுக்கு அசிங்கம். அதனால் அல்லாஹ் என்னங்கிறான், அபூபக்கரையும் கவர் பண்ணி சொல்கிற மாதிரியே சொல்கிறான். மூமின்களும் கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு உபதேசம் செய்யப்படுது, புகை பிடிக்காதீங்கன்னு எனக்கு உபதேசம் செய்யப்படுது. எனக்கு அந்த சுபாவமே இல்லை, எனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு கோவம் வரக்கூடாது. மூமினாக இருந்தால் கோவம் வரக்கூடாது. இருக்கிற அட்வைஸ் தான் பேசுகிறார், அவர் ஜென்ரலாக பேசுகிறாரு. 10 பேர் ஒரு கூட்டத்தை பார்த்து இப்படி தான் பேசும்போது இப்படி தான் பேசி ஆகணும். இப்போ அது மாதிரி எல்லாம் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல வந்து எதாவது சொல்கிறேன், அதாவது துனியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாயில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் மூமினா தான் பார்க்கப்படுவீங்க. துனியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா பதவியும் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்படும். ஜமாத் தலைவர் பதவி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் அது நீங்களாச்சு அல்லாஹ் வச்சு, புரியுங்களா? அதில் வந்து இவர் நல்ல மூமின் கெட்ட மூமின் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு எலிஜிபிளான ஆளா, இவருக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, அவ்வளோதான் பார்க்கப்படும். கையில் சாவி கொடுத்துருவாங்க, வண்டி ஓட்ட தெரியும், லைசன்ஸ் வச்சிருக்காரு, இந்தா ஓட்டி. அப்போ கணக்கு வழக்கு எழுத தெரியும்னா கண்டிப்பாக பொருளாளர் பதவி கொடுக்கப்படும். மோசடி செஞ்சு மாட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை நீக்கிடுவாங்க. புரியுதா இல்லையா? சாட்சி சொல்கிறதுக்கும் வந்து ஒரு தடவை வர்றாரு, போய் சொல்லிட்டார், மாட்டிட்டார், இன்னைக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சாட்சி ஏற்கப்படாது. ஆனால் முதல் அனுபவம் வர்ற வரைக்கும் என்னது, முஸ்லீம் தான். நம்பி ரசூலா எத்தனை பேர்கிட்ட ஏமாறுறேன். ஒருத்தங்க வர்றாங்க, முஸ்லீம் ஆகிட்டு 70 பேர் அனுப்புங்க, எங்கள் ஊரில் போய் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று வைக்கிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் 70 பேரை கொண்டாங்க. அவரை நம்பி முஸ்லீம்னு ரசூலா நம்பி தானே ஏமாந்தாங்க. வந்தாருங்க, களிமா சொன்னாருங்க, களிமா சொன்ன அந்த நம்பிக்கையில் அனுப்புனேன், அந்த நம்பிக்கை தானே. இது நினச்சா அல்லாஹ் தடுத்துருக்க முடியும். அல்லாஹ் தெரியுமில்ல கூட்டு போய் அறுக்க தான் போகிறாங்கன்ட்டு. ஏன் தடுக்கலை? ஏன்னா உலக நிர்வாகம் இப்படி நடக்காது. இது இப்படி தடுத்தான்னு அல்லாஹ் தடுத்துருந்தா என்ன நடக்கும்? நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நிர்வாகமே நடத்த முடியாது. எவனையுமே நம்ப மாட்டோம், எல்லாருமே சந்தேகமாக இருப்போம். இவன் கொண்டுருவானா, அவங்க கொன்னாலும் அனுப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரசூலாவே ஏமாந்தாங்க, நமக்கு தைரியம் வருது இல்லை. என்னடா நீ அனுப்பி 50 பேரை தாவா செய்கிறேன்னு கூட்டி போய் அறுத்துட்டாங்களா? எனக்கு மட்டுமா நடந்துச்சு, ரசூலாவுக்கு நடந்திருக்கு, அவர்னாலே அவ்வளோதான்டா முடியும், அப்படி தான் நினைப்போம். ஸோ அதனால் வந்து இல்லைன்னா செயல்பட முடியாது பூமியில். அப்போ பூமியில் செயல்படணும்னா முஸ்லீம் கேட்டகரி பிரித்தவனும், மூமின் கேட்டகரி தனியாக பிரித்தவனும். மூமின் வந்து அது நம்ம அவனே இன்ட்ரெஸ்ட்டாக வருவான். அவனை இழுத்துட்டுலாம் நீங்கள் வரணும்லாம் அவசியம் கிடையாது, அவனே ஆர்வமாக வருவான். அதுதான் அதான் தஜ்ஜாலுடைய கண்ணில் இருக்கிற அதாவது நெத்தியில் எழுதியிருக்கிற அந்த காஃபிர் கூட மூமின்கள் படிச்சிருவாங்க அப்படின்னு. அதுவும் மூமின்கள் தான் படிப்பாங்க. அப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், அது ரசூலா சொல்கிறாங்களே, ஒருத்தன் மூமின்னு நினச்சிட்டு இருப்பான், கிட்டா போய் பார்ப்பான், அவனுக்கு வந்து தெரியாது, அவன் வந்து அவனோட தஜ்ஜாலை சேர்ந்தவனாக மாறிடுவான். மூமின்னு நினச்சிட்டு இருப்பான், ஆனால் தஜ்ஜால் கேன்வஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஆனால் முஸ்லீம் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, முஸ்லீம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சிட்டு இருக்கான். இல்லை அதை படிக்க தெரிஞ்ச மூமின், படிக்க தெரியாத மூமின் ஓகே. ஆனால் மூமின், ஆமாம், இங்கே மூமினை கண்டுபிடிக்கிறது தானே, அதோட தஜ்ஜால் நேரத்தில் கூட கண்டுபிடிச்சிடலாம். நான் மூமினான்னு கண்டுபிடிச்சது பெரிய விஷயமா இருக்குது. எனக்குள்ள ஈமான் இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரசூலா சொல்கிறாங்களா, அவன் நம்பிட்டு இருப்பான், அவன் பிரச்சனையை விடுங்க. இங்கே என்ன எழுதியிருக்கணும் முதல்ல, இங்கே முஸ்லீம்னு எழுதியிருக்கா, இதை படிக்க தெரியலையே நம்மளால. தெரியாது இல்லை என்ன வேணால் எழுத்தாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது தஜ்ஜால் ஃபிசிக்கலாக வரும்போது சோதனை அவ்வளோ பெருசு கிடையாது. தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் பெருசு. தஜ்ஜால் நேரில் வந்துட்டானா அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இருக்காது, ஈஸியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அத்தனை கோட்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் தஜ்ஜாலை மட்டுமா கண்டுபிடிச்சிட போகிறீங்க. கான்ஸ்டான்டினோப்பிளோடைய வெற்றி போச்சு, என்னது அவ்வளோ அத்தனை வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிப்பு எல்லாம் போனதுக்கப்புறம் தஜ்ஜால் மட்டும் வரும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட போகிறோம். நடக்குது. ஆமாம். அதாவது இல்லை இதில் அதுதான் டிஃபிகல்ட். நல்லா புரிஞ்சுங்க, காலகட்டம். இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் முஸ்லீம்னு களிமா மட்டும் பார்ப்பாங்களா இல்லை தொழுகை இபாதத் பார்ப்பாங்களான்னா, ஆக கேடுகட்ட முஸ்லீம் அன்றைக்கி இருந்தவன் முனாஃபிக்கு, புரியுங்களா? அவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா தொழுகை எல்லாமே இருக்க தான் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகி போச்சுன்னா, காலகட்டம் மாறிடுச்சு. இந்த பிறவி முஸ்லீம்ங்கிறதுனால அவன் தொழுகாமல் ஒரு நீண்ட காலகட்டம் அவன் கடந்துட்டான்.
அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து சேலஞ்ச் வந்து மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவும் பார்க்க முடியாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நீங்கள் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா தொழுகை மறுத்தாங்கிற லெவலில் அந்த கண்டிஷன் எங்கே இருக்குது? ரசூலா எங்கேயுமே சொல்லலையே. அது உலமாக்கள் வந்து அதை ஃபைன் பண்ணுறாங்க. இல்லைப்பா இப்போ தொழுகையை விட்டால், அதாவது தொழுகாமல் இருந்தால் ஒருத்தன் காஃபிர்னு நம்மலாம் யார் முஸ்லீம்? நம்மளாம் எப்போ தொழுக ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கையிலலாம்? அது வரைக்கும் இப்போ நம்ம கல்யாணம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி தொழுதவங்களாம் இருக்கான். அப்போ கல்யாணம் பண்ண மாதிரி கணக்காயிரும். அப்போ நம்ம மனைவி என்ன கணக்கில் ஆயிரும்? தொழுகாத மனைவிமார்கள் இருப்பாங்க, அவங்க ஹலால் ஆயிடுவாங்களா? முஸ்ரிக்கு அந்த திருமணம் செல்லுமா? அது விபச்சாரம் ஆயிரும். அப்போ அதான் சொல்கிறீங்க, இந்த 5 மறுக்கக்கூடாது. 5ல் 1 களிமா ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடணும். அப்போ களிமா ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கொடுத்துறாங்களா? மற்ற மறுத்து பேசாமல் இருந்தால் அப்போ அதிலேருந்து கொஞ்சம் அதான் சொல்கிறீங்க, அந்த ஒரு கயிறு போச்சுன்னா அடுத்த கயிறு பிடிச்சிக்குவாங்க, அடுத்த கயிறு பிடிச்சிவாங்க. கழுதை தேஞ்சி இன்றைக்கி தீன் தேஞ்சி மதமாகி, இன்றைக்கி மதமும் வந்து மதத்துலேயும் பாதி மதமாகி அதுவும் வந்து தேஞ்சி இன்றைக்கி போயிடுச்சு. அதுதான் பொசிஷன். போதும். வாக்குறுதி அவ்வளோதான். ஆமாம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இதில் வந்து உள்டாவை புரிஞ்சு இது பண்ணிக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் அந்த 5 செயல்கள் சொன்னோம்ல, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இப்போ இது செஞ்சும் சொர்க்கத்துக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அதுக்கு வந்து அதான் இது அல்லாமல் உத்தரவாதமும் கிடையாது. அப்போ மூமின்ங்கிறவன் இது 5+1 தான் மூமின். மூமின்ங்கிறது 6வது ஃப்ளோர். அவன் கிரவுண்ட் ஃப்ளோராக ஒருபோதும் ஆக மாட்டான். 5 ஃப்ளோர் கடந்து தான் வந்திருக்கான். ஒருத்தன் நீண்ட காலமாக தொழுதுகிட்டே இருக்கான், ஒருத்தன் நீண்ட காலமாக நோன்பு 50 வருஷம் நோன்பு வச்சிருக்கான், அவன் மூமினா இல்லாமலே கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் வந்து அமல்கள் வந்து அவன்கிட்ட இல்லை, அவன் மூமினா கண்டிப்பாக இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா இல்லையா? கண்டிப்பாக அந்த அமல்கள் இல்லாதவன் கண்டிப்பாக மூமினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அமல்கள் செஞ்சு கூட அவன் மூமின் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி. அப்போ அதனால் வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கோம். அதாவது சொர்க்கங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. உடம்ப வருத்தணும். நம்ம பணத்துக்கு பணம் என்ன கொடுக்க சொல்கிறான், செல்வம் சும்மா வந்துடுமா? அதுக்கு நீங்கள் பாடுபட்டுருப்பீங்களா? அப்போ அதுவும் ஜியாத் ஃபீஸாக இல்லை தானே? நீங்கள் வேலை செஞ்சதும் இப்போ அங்கே அது அறப்போர் தானே? வேலை செஞ்சும் வரீங்க இல்லையா? இப்போ வேலை ஒரு நாள் பூரா 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்க. அந்த 10 மணி நேரம் வேலை செஞ்ச காசு கொண்டாந்து கொடுத்துட்டீங்க அல்லாவுக்காக. அப்போ இது என்னாச்சு? அல்லாவுக்காக நீங்கள் எதுவும் செய்யலைன்னு நினைக்கக்கூடாது. 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்களா, அதுவே அல்லாவுக்காக தான். ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அல்லா உங்களுக்கு வச்சிருக்கான். அப்போ அறிவு யாருக்கு விசாலமாக கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு வந்து அல்லா எந்த துறைகள் வந்து சார்ந்து கொடுத்துருக்கானோ அவன் வந்து கூடுதல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆலிம் பார்த்து நீ என்ன பணம் கொடுத்தன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அவன் டைம் கொடுத்துருக்கான்ல, இவன் பணம் கொடுக்குறவனும் டைம் தானே கொடுத்துருக்கான். அவன் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சான், இவன் மதரசாவில் வேலை செஞ்சான். அப்படி தானே கணக்கு. இவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாங்க, இவங்க மதரசாவில் வேலை செஞ்சாங்க. 2 பேரும் அல்லாவுடைய தீனுக்காக பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பங்களிப்பு இருக்கணும். மூமின்கிறவன் வந்து கண்டிப்பாக அல்லாவுடைய தீன் மேலோங்குவதற்காக பங்களிப்பு கொடுப்பான். எந்த விதம்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த சாரார் அந்த சாராரை பார்த்து குற்றம் சொல்கிறது அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. போதும்.